இன்றைய பிரேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டாலும் சில முக்கியமான சத்தியங்களில் நமக்கு அதற்குரிய முக்கியத்துவம் சரியாக தெரிவதில்லை. நாமும் முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம் என்பதுதான் உண்மை. எபேசியர் 5:16 பார்க்கும்போது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இப்போதுள்ள காலங்கள் நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. ஒவ்வொரு செகண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்து போன ஒரு செகண்டை அல்லது ஒரு நிமிஷத்தை நம்மால் திருப்பி கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்டாகவே போயிடுது. எனவே நாம் தேவ காரியத்தில் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கத்திற்கு எதுவான காரியங்களை விட்டு ஆவியில் நிறைந்து ஜெபித்து புத்தி சொல்லி தேவ பயத்தோடு தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது கரையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இனியும் காலம் செல்லாது. நமக்கு ஆண்டவர் தருகிற நேரம், வாழ்க்கை இவற்றை ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் மாற்ற வேண்டும். கனியற்ற வாழ்க்கை வாழாமல் சகல ஆவியின் கனிகளோடு நீதியிலும் உண்மையிலும் கர்த்தருக்கு பிரியமானதை நிதானித்து ஆராய்ந்து செயல்படுங்க. எனவே தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட நாம் தேவனுக்கேற்ற காரியங்களில் செயல்பட வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தருக்கான நன்மைகளான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.